உங்க ராசிக்கு புதன் எப்படா வருவான்னு பாக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே இப்ப யோகமா வரும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இங்க இருக்கு. மிதுனத்துக்கு மட்டும் பரிவர்த்தனை யோகம். புதனுடைய வீட்டுல குரு, புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல புதனும். இந்த யோகம் இருந்தாவே இது நல்லதை மட்டும் தான் செய்யும், கெட்டதை செய்யாது. பரிவர்த்தனை யோகம் 100க்கு 200% யோகத்தை மட்டும்தான் செய்யணும். அதுக்கான வேலை அதான். அது உங்க வாழ்க்கையிலேயே இப்ப நடக்கும். இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, எதுலையுமே ஒரு நகைச்சுவை உணர்வு, குழந்தை போல் குணம். எப்படி? குழந்தை போல் குணம், பிரம்மாண்டமான கற்பனை. செவ்வாய் சனி இணையக்கூடாது. எப்படி? 8 கூடையர்கள் சேர்ந்து செவ்வாய் சனி இணைஞ்சிருச்சு உங்களுக்கு. 6க்கும் எப்படி? வேலைக்கும், வருமானத்துக்கும், பொருளாதாரத்துக்கும், லாபத்துக்கும், மூத்த சகோதரரும் எல்லாத்துக்கும், காசு பணம் எல்லாத்துக்கும் அதிபதி போயிட்டு சனி பகவான் இப்படியில மாட்டிக்கிட்டாரு 10ஆம் இடத்துல. அப்ப எல்லாமே தடங்களா இருந்துக்கணும். சரியாந்திர யோகமான நேரம். நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன், வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் லெட்ரு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடை தேடி வரும். இப்ப 11ஆம் வீட்டுல எல்லாம் பாருங்க, 11ஆம் வீட்டுல செவ்வாய் ஆட்சி பலம். அப்ப 6ஆம் வீட்டு 11ஆம் இடம் தான் வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போகணும் இந்த வைகாசி மாசத்துல. நான் ஓப்பனா சொல்றேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி? வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா, முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. நல்லா பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவா அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி தான் அந்த மிதுன ராசி. பொதுவாக பாருங்க, மிதுன ராசி எதுலையுமே பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். எப்படி? யாருக்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை எப்ப பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திறமையை யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, எதுலையுமே ஒரு நகைச்சுவை உணர்வு, குழந்தை போல் குணம். எப்படி? குழந்தை போல் குணம், பிரம்மாண்டமான கற்பனை. ஏன்னா அதுல 3 நட்சத்திரம் வரும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்துட்டாவே பாருங்க இவங்களுடைய குணமே வேற மாதிரி இருக்கும். அப்ப உங்களுடைய கேரக்டர் பார்த்து பாருங்க, எதுலையுமே பாருங்க வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி அதிகமா இருக்கும். ஒரு நிர்வாக திறமை உங்கள்கிட்ட இருக்குது. இந்த ராசியில பிறந்துட்டா மட்டும் அறிவை தூண்டக்கூடிய எல்லா வேலையும் இங்க பார்க்கணுங்க. அதாங்க மிதுனம். அறிவை தூண்டக்கூடிய எல்லா வேலையும் சரி, அப்படிப்பட்ட திறமை மிதுனத்துக்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த ராசியில பிறந்தா புத்திசாலிய ராசிங்கிறாங்க மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நம்மளுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில. அம்மன் அருளுடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா சேரும். எல்லாரும் எப்படா சித்திரை மாசம் முடியும், எப்படா வைகாசி பிறக்கும், எப்படா நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் வெறியோட ஓடிக்கிட்டு இருப்பீங்க. எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாருமே சரி, நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், இதை மட்டும் யோசிங்க. மிதுன ராசி உங்கள்கிட்ட அறிவு ஞானம் அதிகமா இருக்கு. கரெக்டா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. 9 நவகிரகம் இயங்குது. ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்குது. வேலைக்கு ஒரு பொறுப்பு, படிப்புக்கு ஒரு பொறுப்பு, தொழிலுக்கு ஒரு பொறுப்பு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் பொறுப்பு எடுத்துக்கும். அந்த கிரகம் இப்ப ஜாதகம் எத்தனாம் இடம் திசை நடக்கும். இப்ப என்ன விஷயத்துக்காக நீங்க பாக்குறீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு எப்படி இருக்கு, ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். இப்ப சுத்தி வரக்கூடிய
கோச்சாரத்தையும் மேட்ச் பண்ணும். ரெண்டையும் மேட்ச் பண்ணா கரெக்டான ஒரு பதிவு பார்க்கலாம். ஏன்னா மிதுன ராசி சொல்ற அம்மன் அருள் டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்கு. நீங்க சொல்றது எனக்காண்டியே சொல்ற வீடியோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அவங்கள்ட்ட சொல்றேன். ஆனா சில பேர் பிரச்சனை இருப்பாங்க. சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டே இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, அந்த கிரகம் மறைவுல போயிட்டு இருக்கும். அதான் சொல்லல, கர்மா. அதுக்கு என்ன செய்யணும், என்ன பரிகாரமும் நிறைய விஷயம் இருக்கு ஜோதிடத்துல. நிறைய விஷயம் தோட அப்படியே பேசிட்டே இருக்கலாம். கர்மாவை எப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம எப்படி வாழ்க்கையான ஜெயிக்கணும், அறிவை மட்டும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஏன்னா மிதுனத்துக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு. கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவும் இதுல இருக்குது. கிரகம் எப்ப பார்க்கும், உங்க ராசிலேயே குருவும் சுக்கிரன் இணைஞ்சிருக்கு. 1, அடுத்து 3ஆம் இடத்துல கேது பகவான், 9ஆம் இடத்துல ராகு பகவான், 10ஆம் இடத்துல பாவியான கிரகம் சனி பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்துல எப்படி 11ஆம் இடத்துல செவ்வாய், 12ஆம் இடத்துல பாருங்க சூரியன் புதன் சேர்ந்திருக்கு. நல்லா பாருங்க, உங்களுக்கு சுக்கிர பகவான் பாருங்க எப்ப பேச்சாகணும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு புதன் வர்றாரு. உங்க ராசிக்கு புதன் எப்படா வருவான்னு பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாமே இப்ப யோகமா வரும். ஏன்னா பரிவர்த்தனை யோகம் இங்க இருக்கு. மிதுனத்துக்கு மட்டும் பரிவர்த்தனை யோகம். புதனுடைய வீட்டுல குரு, புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டுல புதனும். இந்த யோகம் இருந்தாவே இது நல்லதை மட்டும் தான் செய்யும், கெட்டதை செய்யாது. பரிவர்த்தனை யோகம் 100க்கு 200% யோகத்தை மட்டும் தான் செய்யணும். அதுக்கான வேலை அதான். அது உங்க வாழ்க்கையிலேயே இப்ப நடக்கும். இந்த வைகாசி மாசத்துல எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கியாட்டீங்க, உங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயத்த நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எடுத்து பார்க்கும்போது ராசி அதிபதியான புதன் பகவான் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீடம், எப்படி ரோஹிணி மிருகசீடம் போறாரு. மேக்சிமம் மிருகசீடம் நிற்பாரு. செவ்வாயுடைய நட்சத்திரம் நிற்கிறவங்களுக்கு பாருங்க 6க்கும் 11 சாரத்துல இந்த புதன் நிற்கிறார். வேலை எத்தனை பேருக்கு இல்லை, வேலையில மேலதிகாரி எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு, எப்படி கடனா பகையா எதிரியா வம்பா வழக்கா, வேலை தொழில் லாபத்துல பொருளாதார வருமானத்தை தடையா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா செவ்வாய் சனி இணையக்கூடாது. எப்படி 8 கூடியவர்கள் சேர்ந்து செவ்வாய் சனி இணைஞ்சிருச்சு. உங்களுக்கு 6க்கும் எப்படி வேலைக்கும் வருமானத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் லாபத்துக்கும் மூத்த சகோதரவும் எல்லாத்துக்கும் காசு பணத்தை எல்லாத்துக்கும் அதிபதி போயிட்டு சனி பகவான் இப்படில மாட்டிக்கிட்டாரு 10ஆம் இடத்துல. அப்ப எல்லாமே தடங்களா இருந்திருக்கும். மேக்சிமம் 1 மாசம் எல்லாமே வேலை இல்லை, வேலை போச்சு, உத்தியோகத்துல சரியில்லை, தொழில் சரியில்லை, உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, எனக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, எனக்கு காலு வலி, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் பாக்குறேன். என்னதான் காரணம்? அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறேன், செலவு இல்லை, சகோதரர் உள்ள பிரச்சனை, தாய்மாமர் உள்ள பிரச்சனை, மாமனார் மாமியார் உள்ள பிரச்சனை, மனைவி கிட்ட பிரச்சனை, நண்பர்கிட்ட பிரச்சனை, வேலை கிடைக்கல, உத்தியோகம் சரியா இல்லை அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு தடுமாட்டம், ஸ்டெடி இல்லாத மைண்டு உங்கள்ட்ட இருக்கு. சரியா மூளை வேலை செய்யாது. ரெட்டவக மனசு அப்படியே தடுமாறும், கோபங்கள் அதிகமா வரும், குணம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் கொடுத்தீங்க அம்மன் அருள் டிவில. இப்ப ஏன் எல்லாமே டோட்டலா மாறுது, என்ன காரணம், ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லைங்க, இந்த பரிவர்த்தனை யோகம் உங்க வாழ்க்கையை மாத்துங்க, தலையெழுத்த மாத்துதுங்க. கெட்டதை தூக்கி எறியறது உங்களுடைய கையில தான் இருக்கு. நான் ஓப்பரா சொல்றேன். எப்படி கெட்டதை தூக்கி எறியறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே நல்லதா வந்துகிட்டே இருக்கு. நீங்க கெட்டதை மட்டும் சிந்திக்க வேண்டாம், நல்லதை மட்டும் சிந்திங்க, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சரியாந்திர யோகமான நேரம். நான் ஃபர்ஸ்டே சொல்லுவேன், வேலை கிடைக்காதவங்களாம் வேலை உத்தியோகம் லெட்ரு ஆட்டோமேட்டிக்கா உங்க வீடை தேடி வரும். இப்ப 11ஆம் வீட்டுல எல்லாம் பாருங்க, 11ஆம் வீட்டுல செவ்வாய் ஆட்சி பலம். அப்ப 6ஆம் வீட்டு 11ஆம் இடத்துல வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போகணும். இந்த வைகாசி மாசத்துல நான் ஓப்பனா சொல்றேன், வைகாசி மாசத்துல வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலு வரணும். வேலை கிடைக்காதான் வேலை உத்தியோகம் கிடைக்கும், நல்ல வேலை வரும், சூப்பர் வேலை வரும், பதவியோட வேலை வரும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆசைப்பட்ட விஷயம், நல்ல காரியம், நல்ல திருமண பேச்சு. நல்லா பாருங்க, திருமணமும் வீட்டுல குழந்தை பாக்கியமும் வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷனும் ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் இந்த வைகாசி மாசம் எண்டுக்குள்ள 30க்குள்ள நடக்க போது பாத்துக்கோங்க. மிதுன ராசி நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாமே உங்க பக்கம். இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன், இன்னும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் உங்க வாழ்க்கையில வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயமே நடக்காது. ஏன்னா இப்ப விரயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, வைகாசி 15 வரை விரயத்தை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ராசி புதன் வரும்போது பயங்கரமான யோகம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, தாய்மாம உறவு எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியை மாறும், தோல்வியே வராது.
அப்படியே எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான விஷயம் நடக்காது. குடும்பத்துல நல்ல செலவு, நல்ல காரியம், கணவனை ஒற்றுமை. நிறைய பேருக்கு சொல்றேன், திருமணம் நடக்கும், திருமணம் நடந்துடும். அதே மாதிரி அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துல வில்லங்கம் பிரச்சனை, ஒரு இடத்த விட்டா இவ்வளவு பணம் எனக்கு வருமா வராதா? இப்ப வரும். என்ன காரணம் தெரியுமா? சுக்கிரன் குரு இணையுது. அப்ப தாத்தா, அப்பா, சொத்து, பூமி எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. மிதுனராசி எத்தனை பேருக்கு எல்லாத்துக்கும் வீடியோ அனுப்புங்க. கண்டிப்பா லாட்டரி எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். ஏன்னா பெருங்குன்ற பணத்துக்கு குரு, தற்போதைய திடீர் யோகத்துக்கு சுக்கிரன். அப்போ சுக்கிரன் பலமா அந்த குரு சுக்கிரன் இணைவுகளால சொல்றேன். ஒருவேளை ஜாதகத்துல குரு சுக்கிரன் நல்லா இருந்து இப்ப எடுத்தா சுக்கிர புத்தியோ இல்ல ஏதாச்சும் கிரகம் புத்தி வந்தா கண்டிப்பா லாட்டரி அடிக்கும். அதுக்காண்டி அதுலயே படத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்துல எந்த நம்பரோ, எந்த கிழமையில எடுக்கணும், எந்த ஊரில் எடுக்கணும் கணக்கு பண்ணி எடுத்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுனராசி. எல்லாமே யோகமா வரும். இப்ப தொழில் தைரியமா இறங்கிட்டீங்க, நல்ல ஒரு மாற்றம் மிதுனராசி சூப்பரா இருக்கும். தொழில் மாற்றம், வேலை மாற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்க தைரியமா இறங்கி அடிக்கும், வெற்றி நிச்சயமா வரும். அடுத்து பாருங்க, பொதுவாக பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலை கண்டிப்பா சாதகமா வரும். அரசியல், அரசாங்கம், மிதுனம் செம்மையா பட்டை கலப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேருங்க வேலை உத்தியோகத்திலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, என் தாயோட ஒரு அம்மாவோட உடம்பு, அப்பாவோட உடம்பு, மருத்துவ செலவு, வரைய செலவு நிறைய பார்த்தீங்க. வண்டி வாகனம், வீண் செலவு நிறைய பார்த்துருக்கீங்க, பார்க்க மாட்டேங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல? பொதுவாக பாருங்க, அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசீரிடம் தான். தைரியத்தை மட்டும் விடாதீங்க. செவ்வாய் ஆட்சி வாகுதல். இப்போ பெருங்கொண்ட போனால் வருமானம், தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். கட்டிடத்துறை, மெக்கானிக்கல், இந்த கஷ்டமான ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்காது. மிருகசீரிடம் எல்லாமே கெட்டதே நடக்காது. இது மாதிரி நிறைய மருத்துவ செலவு, வரைய செலவு, பட்டம் பதவி போல அந்த பிரச்சனை நிறைய தடங்களை நிறைய பார்த்து அந்த மிருகசீரிடம் தான். இனிமே வராது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அப்படிதான் திருவாதிரை. பொதுவாக திருவாதிரைங்கிறது பிரம்மாண்டமா யோசிப்பீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய திருவாதிரைங்கிறது யாருக்குமே பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய நட்சத்திரம் 9ஆம் இடத்துல உட்காந்து கவலைப்பட வேணாம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், குழந்தைகளுடைய அமைப்பு, குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே சூப்பரா கைகூடி வரும். வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவாருங்க. பாத்துக்கோங்க. திருவாதிரை தொழில் மாற்றம், வேலை மாற்றம், வேலை கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். திருவாதிரை பிறகு எது வந்தாலும் கெட்டது நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். அடுத்த புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உள்ள நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா உங்களுக்கு இனிமே கெட்டது நடக்காது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறை, கணவனைவு சார்ந்த தொழில் துறை, நிறைய பேருக்கு சொல்றேன். ஓப்பனாக சொல்லணும்னா இந்த தங்க நகை வச்சிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுடைய பொறுமை வந்து இப்ப நல்லா இருக்கு. ஆனா இப்போ ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கு. இப்போ குழந்தை பாக்கியமோ, திருமணத்துல தடையோ, வேலைத்துல ப்ரமோஷனோ, பணப்பொருள் சேர்க்கையோ, திரிதாஷ்டமோ எல்லாமே சூப்பரா ஒரு அமைப்பான ஒரு களமா இருக்கு. மெயினா உடம்பு ஆரோக்கியத்தை எந்த ஒரு மருத்துவ செலவோட நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும். இனிமே எது வந்தாலும் தைரியமா இருங்க. புனர்பூசம் எது வந்தாலும் வெற்றியா மாறும். அவருடைய வைகாசி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை எல்லா தடங்களையுமே உடைத்து வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே அமைகிறது.